Okay. So chapter number 3ல மெயினா மேஜர் கவரேஜ் ஆஃப் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆன் ஆடிட்டிங் என்னென்னலாம் இருக்குன்னு ஒரு தடவை நம்ம ரிவைஸ் பண்ணிடலாமா? ரிவைஸ்ல என்னென்ன இருக்கு ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். SA 600. SA 600 talks about using the work of another auditor. SA 600 talks about using the work of another auditor. SA 600 talks about using the work of another auditor. இந்த another auditor மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது SA 610 talks about the using the work of internal auditor. என்னது? Using the work of internal auditor. இப்ப SA 600 talks about using the work of another auditor. SA 610 talks about using the work of internal auditor. SA 620 talks about using the work of an auditor's expert. Auditor உடைய expert யாரு? ஆடிட்டருக்கு தெரியாத விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் ஒரு எக்ஸ்பர்ட்டை ஹையர் பண்ணியிருக்கேன். அந்த எக்ஸ்பர்ட் தான் ஆடிட்டர்ஸ் எக்ஸ்பர்ட்டை தவிர இன்னொரு ஆடிட்டர் வந்து எக்ஸ்பர்ட் ஆக முடியாது. நானே ஒரு ஆடிட்டர்னா அப்ப இன்னொரு ஆடிட்டர் படி எனக்கு எக்ஸ்பர்ட் ஆக மாட்டார். ஸோ அக்கௌண்டிங் அண்ட் ஆடிட்டிங்ல எந்த டவுட் இருந்தாலும் நம்மளே தான் சால்வ் பண்ண, பிகாஸ் நீங்க தான் அந்த எக்ஸ்பர்ட்டே. அதை தவிர மற்ற ஏதாவது விஷயங்கள ஒரு மெடிக்கல் ஃபீல்டுலயோ இல்ல வந்து ஒரு சயின்ஸ் ஃபீல்டுலயோ உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் தெரியல, உங்களை கைட் பண்ண யாராவது ஹெல்ப்புக்கு வேணும்னா யூ கேன் ஹையர் an எக்ஸ்பர்ட். அந்த எக்ஸ்பர்ட்டோட ஒர்க்கை நீங்க எப்படி யூஸ் பண்ணிக்க போறீங்க அதை பத்தி they are talking about how do you hire ஒரு எக்ஸ்பர்ட் and how you going to deal with him. அவர் வந்து ஏதாவது உங்களை கைட் பண்றதுல ஏதாவது மிஸ்டேக் பண்ணி அதனால நீங்க ஒப்பீனியனை தப்பா கொடுத்துட்டீங்கன்னா அப்ப கடைசியில கோர்ட் ஆஃப் லாக்கு போய் நிற்கும் போது தண்டனை யாருக்கு கொடுப்பாங்க? அந்த எக்ஸ்பர்ட் கொடுப்பாங்களா இல்ல உங்களுக்கு கொடுப்பாங்களா? அந்த மாதிரி விஷயத்தை வில் டிஸ்கஸ் இன் SA 620. அதுக்கப்புறம் SA 540. SA 540 discusses about everything that is estimate. அதாவது என்னன்னா ஒரு இடத்துல கிரே ஏரியான்னு சொல்லுவோம். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டிரான்சாக்ஷன் நடக்குது, 66 ரூபாய் 80 பைசாக்கு ஒரு யூனிட்டை வித்திருக்கீங்க, தட் இஸ் ஒரு ப்ராடக்ட்டை வித்திருக்கீங்கன்னா அந்த இடத்துல நீங்க எழுத வேண்டியது என்னன்னா 66 ரூபாய் 80 பைசாக்கு தான் அந்த டிரான்சாக்ஷன் நீங்க ரெக்கார்ட் பண்ணணும். ஸோ அந்த அக்யூரசி இஸ் தேர் ஃபார் 99% ஆஃப் த டிரான்சாக்ஷன்ஸ். பட் சில ஜேர்னல் என்ட்ரிஸ் ரெக்கார்ட் பண்ணும்போது மட்டும் நமக்கு எக்ஸாக்ட் அக்யூரேட்டான டிரான்சாக்ஷன் வேல்யூ தெரியாது. அது எப்படி மேடம் தெரியாம போகும்? ஏன்னா அந்த டிரான்சாக்ஷனே கிடையாது. அந்த டிரான்சாக்ஷன் நடந்தா கண்டிப்பா அக்யூரேட் வேல்யூ தெரியும். நமக்கு வந்து டிரான்சாக்ஷன்ஸ் அல்லாத சில என்ட்ரிஸ் இருக்கும் போது அங்க நமக்கு அக்யூரேட் வேல்யூ தெரியாது. எக்ஸாம்பிள் சொல்லுங்களேன் மேடம் அப்படின்னு கேட்டீங்கன்னா பேட் டெட்ஸ். ஸோ நீங்க வந்து பேட் டெட்ஸ்க்கு ப்ரொவிஷன் ஒதுக்கி வைக்க போறீங்க அப்படின்னா ப்ரொவிஷன் ஃபார் பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெட்ஸ்னு எவ்வளவு ப்ரொவிஷன்ஸை நீங்க அலோகேட் பண்ணணுங்கிறது ஒரு எஸ்டிமேட் தான். ஓகேவா? ஸோ எஸ்டிமேட்ஸ் அப்படிங்கிறது நிறைய இருக்கும் அக்கௌண்டிங்ல. ஸோ அந்த எஸ்டிமேட்ஸை எப்படி ஒரு கம்பெனி எஸ்டிமேட் பண்றாங்கன்னா ப்ரொவிஷன் ஃபார் பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெட்ஸ் போன வருஷம் அவங்க 15% அலோகேட் பண்ணாங்க, அதுல ஒரு 12% நிஜமா பேட் டெட் ஆயிடுச்சு, 3% தான் அதுல இருக்கு. ஸோ இவங்களோட எஸ்டிமேட்டும் ரியாலிட்டியும் நெருக்கமா இருக்கா தூரமா இருக்கா அப்படிங்கிறது ஒரு ஆடிட்டருக்கு தெரிஞ்சாதான் அந்த கம்பெனியை பத்தி இன்னுமே நிறைய விஷயங்கள் தெரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி ஆடிட் ப்ரொசீஜர்ஸை பிளான் பண்ண முடியுங்கிறதுனால இந்த SA 540 which deals with accounting, that is accounting estimates அவங்க எப்படி வந்து எஸ்டிமேட் பண்றாங்க அதை நம்ம ஆடிட் பண்ண போறோம். அதுக்கப்புறம் ஃபேர் வேல்யூ அக்கௌண்டிங் எஸ்டிமேட்ஸ் இருக்கு, தட் ஆல்சோ we will teach you. and then related disclosures, இது ரிலேட்டடா ஓகே நான் இதை எஸ்டிமேட் பண்ணிருக்கேன், இந்த மெத்தடை யூஸ் பண்ணி தான் இந்த எஸ்டிமேட்டை நான் கால்குலேட் பண்ணிருக்கேன்ற அளவுக்கு நீங்க டிஸ்க்ளோஷர் பண்ணணும். அதை தான் நம்ம ஸ்டாண்டர்ட்ஸ் ஆன் ஆடிட்டிங் SA நம்பர் 540ல நம்ம பார்க்க போறோம். அதுக்கு அடுத்தது உங்க எல்லாருக்கும் ரொம்ப 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 தெரிஞ்ச ஒரு ப்ரொசீஜர் என்னது? அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜர். அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜர் அப்படிங்கிறது வந்து நீங்க நினைக்கிற மாதிரி சும்மா ஒரு டிரான்சாக்ஷன் எடுத்து இது என்னைக்கு நடந்துச்சு, என்ன டேட்ல நடந்துச்சு, எந்த அமௌண்ட்டுக்கு நடந்துச்சு, இது கரெக்டா ஆத்தரைஸ் பண்ணாங்களா, அப்ரூவ் பண்ணாங்களா, இது கரெக்டா டிஸ்க்ளோஷர் இருக்கா அப்படி பாக்குற டெஸ்ட் ஆஃப் டீடைல்ஸ் கிடையாது. இன்ஃபேக்ட் அது வந்து ஒரு பேர்ட்ஸ் ஐ வியூ மாதிரி. என்ன நிறைய சேல்ஸ் அப்படியே மார்ச்லயே குவிஞ்சு கிடக்கு, சம்திங் இஸ் ராங், ஏன் ஏப்ரல்ல சேல்ஸே இல்லை மார்ச்ல மட்டும் இவ்வளோ சேல்ஸ் இருக்கு? அனலைஸ் பண்றது, லாஜிக்கல் ரீசனிங் பண்றது தான் அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜர்ஸ் சொல்லுவோம். ஸோ இந்த லாஜிக்கல் ரீசனிங், அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜர்ஸ் இது எல்லாமே நீங்க வந்து ஸ்டார்ட் ஆஃப் த ஆடிட்லயும் பண்ணலாம், இல்ல ஆடிட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் கூட நீங்க இந்த அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜரை அப்ளை பண்ணிக்கலாம். சம்டைம்ஸ் டுவர்ட்ஸ் ஃபைனலைசேஷன் ரிப்போர்ட்டை நீங்க ஃபைனலைஸ் பண்ண போறீங்க அந்த டைம்ல கூட நீங்க அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜர் யூஸ் பண்ணிக்கலாம். பிகாஸ் அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜர் இஸ் சிம்பிளி அப்ளிகேஷன் ஆஃப் லாஜிக் டு த எக்ஸிஸ்டிங் சினாரியோஸ்ன்றதுனால அதை நீங்க எப்போ வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதை பத்தி டீச் பண்றதுக்கு தான் நமக்கு வந்து SA 520 இருக்கு. ஓகே, SA 520. அண்ட் ஃபைனலி we have SA 450 which is my favorite standards on auditing. பிகாஸ் எனக்கு ஆடிட் படிக்கும் போது இந்த ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது வாவ் இது நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி எனக்கு வந்து ஒரு வாவ் மொமெண்ட் இருந்தது. ஏன்னா எப்போதுமே நம்ம என்ன நினைச்சுப்போம்னா நம்ம ஆடிட்டர், நம்ம வந்து அந்த ப்ரிமைசஸ்குள்ள போயிட்டோம், நம்ம போய் ரிஸ்க் அசஸ்மெண்ட் ப்ரொசீஜர் அப்ளை பண்ணிருக்கோம், நம்ம வந்துட்டு இங்க போயிட்டு ஆடிட் ப்ரொசீஜர்ஸ் அப்ளை பண்றோம், அதுல இருந்து நிறைய மிஸ்டேட்மெண்ட்ஸை கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ மிஸ்டேட்மெண்ட்ஸை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னா
இந்த மிஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது கண்டுபிடிச்ச உடனேவே பாரு நான் வந்து இவ்வளவு மிஸ்டேட்மெண்ட்ஸ் கண்டுபிடிச்சிட்டேன், உடனே உனக்கு வந்து கண்டிப்பா நான் என்ன பண்ண போறேன், நான் வந்து உங்க மாடிஃபைட் ரிப்போர்ட் தான் கொடுக்க போறேன், தட் மீன்ஸ் பேட் ரிப்போர்ட் தான் கொடுக்க போறேன் பாரு அப்படின்னு சொல்லி நீங்க உடனே பேட் ரிப்போர்ட் கொடுத்துருவீங்களா அப்படின்னு கேட்டா, நான் அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கேன். நம்மளாம் இனிஷியலி நம்ம படிக்கும்போது அப்படிதான் நினைச்சுவோம். ஸோ நம்ம ஒரு கம்பெனி போறோம், அங்க போய் வந்து ஆடிட் பண்றோம், ஆடிட் பண்ணாலும் நிறைய மிஸ்டேட்மெண்ட்ஸ் வெளியில வருதுன்னா, மிஸ்டேட்மெண்ட்ஸ் இந்த சென்ஸ் நிறைய மிஸ்டேக்ஸ், எரர்ஸ் அண்ட் ஃப்ராட்ஸ் மூலியமா மிஸ்டேட்மெண்ட்ஸ் நடக்கல. அது நம்ம கண்டுபிடிக்கும் போது உடனே நம்ம ரிப்போர்ட்ல எழுதினோம் அப்படின்னு நான் நினைச்சேன். பட் கொஞ்சம் கொஞ்சமா சீசன் ஆகும்போது தான் நமக்கு தெரியுது, ஓகே ஒரு ஆடிட்டர் வந்து என்டிட்டிக்குள்ள போயிட்டு ஆடிட் பண்ணும்போது இஃப் ஹி கம்ஸ் அக்ராஸ் லாட் ஆஃப் மிஸ்டேட்மெண்ட்ஸ்ல ஃபர்ஸ்ட் அந்த மிஸ்டேட்மெண்ட்ஸ் கொண்டு போய் மேனேஜ்மெண்ட் கிட்ட சொல்லணும், இந்த மாதிரி மிஸ்டேட்மெண்ட்ஸ் நாங்க கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னு. உடனே மேனேஜ்மெண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, தே லாஸ்ட் சம் டைம், எங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க. டைம் கொடுத்ததுக்கு அப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மிஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குல்ல இது எல்லாத்தையும் அவங்க கரெக்ஷன் பண்ணணும். ஆக்சுவலி அதான் கரெக்டான ஃபார்மெட். ஒரு ஆடிட்டர் இது தப்பு அப்படின்னு சொன்னாங்கன்னா, ஒண்ணு இது தப்பு இல்ல சார் இது கரெக்ட் தான், இங்க பாருங்க 2 மெத்தட் இருக்கு இந்த அக்கௌண்டிங் என்ட்ரியை போடுறதுக்கு, நீங்க இந்த என்ட்ரி இந்த மெத்தட் சொல்றீங்க, நான் அந்த மெத்தட் சொல்றேன், ரெண்டும் கரெக்ட் தான் ஒண்ணு அதை ப்ரூவ் பண்ணணும். அப்படி இல்லையா இவர் என்ன மிஸ்டேக்னு சொல்றாரோ அது அந்த மிஸ்டேட்மெண்ட் அவங்க ரெக்டிஃபை பண்ணணும். இது ரெண்டுத்துல உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு. ஸோ அப்ப என்ன ஆகுதுன்னா, SA 450 டீல்ஸ் வித் எவாலுவேஷன் ஆஃப் மிஸ்டேட்மெண்ட்ஸ் ஐடென்டிஃபைட் டியூரிங் த ஆடிட். டியூரிங் த ஆடிட் நீங்க ஒரு நிறைய மிஸ்டேட்மெண்ட்ஸை ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்க, அந்த மிஸ்டேட்மெண்ட்ஸை நீங்க எவாலுவேட் பண்றீங்க, எவாலுவேட் பண்ணி இல்ல இவ்வளவு பிரச்சனையா இருக்குன்னு சொல்லி எடுத்துட்டு போய் யார்கிட்ட கொடுக்குறீங்க, கம்பெனி கிட்டயோ இல்ல என்டிட்டி கிட்ட கொடுக்குறீங்க. இப்ப என்டிட்டி என்ன பண்ணுவாங்கன்னா, நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன்ல போன கிளாஸ்ல சொல்லியிருக்கேன், என்டிட்டி என்ன பண்ணுவாங்க, அந்த டீடைல்ஸை வாங்கி வச்சுக்கிட்டு ஆக்சுவலா அவங்க அதை எல்லாத்தையும் கரெக்ஷன் பண்ணணும். ஆனா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அதுல எதெல்லாம் நம்ம கொடுத்துருக்கிற மிஸ்டேட்மெண்ட்ஸ்ல எதையெல்லாம் கரெக்ட் பண்ணா அவங்களுக்கு ஃபேவரபிளான சுச்சுவேஷனா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் எதெல்லாம் கரெக்ட் பண்ணா அவங்களுக்கு ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகுமோ, இப்போ நான் ஒரு 12 மிஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்கேன்னா அதுல கிட்டத்தட்ட ஒரு 10 மிஸ்டேட்மெண்ட்ஸை கரெக்ஷன் பண்ணா உங்களுக்கு ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி இருக்குன்னா அதெல்லாம் அவங்க கரெக்ஷன் பண்ணிப்பாங்க. ஒரு 2 மிஸ்டேட்மெண்ட்டை அவங்க லைக் கரெக்ஷன் பண்ணாங்கன்னா அவங்களோட ப்ராஃபிட் டிராஸ்டிக்கா குறையிற மாதிரி இருக்குன்னா அவங்க அந்த 2 மிஸ்டேட்மெண்ட்ஸை மட்டும் கரெக்ஷனே பண்ண மாட்டாங்க. இப்போ ஆடிட்டருக்கு பொறுப்பு ரொம்ப கூடுதலாயிடுது. என்னன்னா பாயிண்ட் நம்பர் 1, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மிஸ்டேட்மெண்ட்ஸ் ஐடென்டிஃபை பண்ணி எடுக்கிறதே ஒரு பெரிய வேலை, அதை பண்றது ரொம்ப கஷ்டம். ஃபர்ஸ்ட் அவர் அதை பண்ணிடுவாரு, அதை எடுத்துட்டு அந்த மிஸ்டேட்மெண்ட்ஸ் எவாலுவேட் பண்ணி அது எந்த அளவுக்கு பாதிப்பு இருக்குன்னு பார்ப்பாரு. அப்புறமா அதை மேனேஜ்மெண்ட் கிட்ட கொடுப்பாரு. மேனேஜ்மெண்ட் கிட்ட கொடுத்தோடனே அவங்க அதை கரெக்ஷன் பண்றாங்களா இல்லையா, அதுதான் அவருக்கு அடுத்த பாயிண்ட். அப்ப அன்கரெக்டட் மிஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கும், கரெக்டட் மிஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கும். அப்ப அவங்க கரெக்ஷனே பண்ணாம அன்கரெக்டடா விட்டுடுறாங்களா, அவங்களுக்கு எது ஃபேவரபிளா இல்லையோ அதை அப்படியே கரெக்ஷன் பண்ணாம விட்டுருவாங்க. அப்படி அவங்க கரெக்ஷன் பண்ணாம விட்ட அந்த அன்கரெக்டட் மிஸ்டேட்மெண்ட்ஸினுடைய அக்ரிகேட்டா அதனுடைய இம்ப்ளிகேஷன் எஃபெக்ட் வந்து மெட்டீரியலாக இருக்கும் பட்சத்துல நம்ம கண்டிப்பா நம்மளோட ஒப்பீனியனை மாடிஃபை பண்ணி தான் ஆகணும், வேற வழியில. அப்போ ஒரு 12 மிஸ்டேட்மெண்ட்ஸ் எடுத்து பாக்குறீங்க, 12 மிஸ்டேட்மெண்ட்ஸ்னுடைய அக்ரிகேட் இம்ப்ளிகேஷன் வந்து மெட்டீரியலா இருந்தா உடனே நான் வந்து ரிப்போர்ட் கொடுத்துருவேன்னு சொல்றது அபத்தம். அப்படி பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் அந்த 12 மிஸ்டேட்மெண்ட்ஸையும் எடுத்து நான் எவாலுவேட் பண்ணிட்டு எடுத்துட்டு போய் யார்கிட்ட கொடுக்கணும், மேனேஜ்மெண்ட் கிட்ட கொடுக்கணும். மேனேஜ்மெண்ட்டுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. பிகாஸ் ஒரு ஜென்யூனாவே ஒரு ஆனஸ்டா ஒரு மிஸ்டேக்கா கூட அதை பண்ணிக்கலாம், அதை உங்களுக்கு கரெக்ஷன் பண்ணிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. அவங்க எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கப்புறமா கரெக்ஷனுக்கு எதுவுமே மிச்சம் இல்லை, எல்லாமே அவங்க கரெக்ட் பண்ணிட்டாங்கன்னா நீங்க குட் ஒப்பீனியன் கொடுத்துருங்க. இல்ல அவங்க 12ல 10 கரெக்ட் பண்ணாங்க, 2 விட்டுட்டாங்க, கரெக்ஷனே பண்ணலன்னா இப்ப நீங்க உட்காந்து அதை எவாலுவேட் பண்ணுங்க. இந்த 2 மிஸ்டேட்மெண்ட்ஸ் அவங்க கரெக்ஷன் பண்ணாததுனால ஆன் த ஹோல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்ல நம்மளால ரீசனபிள் அஷூரன்ஸ் கொடுக்க முடியுமா, முடியாது. முடியாதுன்னு உங்களுக்கு ஃபீல் ஆச்சுன்னா கோ ஃபார் மாடிஃபைட் ரிப்போர்ட், தட் இஸ் பேட் ரிப்போர்ட். இல்ல முடியும், இதெல்லாம் என்ன ஒரு சும்மா ஒரு ஓகே தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை, இது வந்து மிஸ்டேட்மெண்ட் தான் பட் மெட்டீரியல்லாம் இல்ல பார்த்துக்கலாம்னு உங்களுக்கு ஃபீல் ஆச்சுன்னா கோ அண்ட் கிவ் அ அன்மாடிஃபைட் ரிப்போர்ட். இதுல என்ன இருக்கு, அதனாலதான் இந்த SA 450 இஸ் மை ஃபேவரட். இப்போ நான் என்ன சொல்ல போறேன் அப்படின்னா, ஒவ்வொரு ஸ்டாண்டர்ட்ஸ் அண்ட் ஆடிட்டிங்கையும் பத்தி ஐ எம் ஜஸ்ட் கோயிங் டு டாக் டு யூ அபவுட் லைக் 3 minutes. அது வந்து உங்களுக்கு என்ன கொடுக்கணும், ஓகே SA 600 தான் இதான், SA 610 இதான் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுக்கும். இன்னைக்கு நீங்க ஹோம் ஒர்க்கா என்ன பண்ணுவீங்கன்னா, இந்த SA நம்பரை ஃபுல்லா பை ஹார்ட் பண்ணிக்கிறீங்க. நாளைக்கு நம்ம இதுல இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கீவேர்ட்ஸ் இல்ல என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து எந்தெந்த ஏரியால இருந்து பிக் பண்ணுவாங்கன்னு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். So that we'll be able to finish it off in a very, very, very smooth way. Okay, va? So first SA 600. Here they are talking about using the work of another auditor. இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா using the work of ன்னு சொல்லிட்டு 3 ஸ்டாண்டர்ட் இருக்கு. SA 600, 610, 620. Okay, using the work of. Who is using the work அப்படின்னு கேட்டா, the external auditor is using the work of. யாரோட ஹெல்ப்பையோ அவர் எடுத்துக்கிறார். யாரோட ஹெல்ப் எடுத்துக்கிறார் அப்படின்னு கேட்டா 3 பேர்கிட்ட இருந்து அவர் ஹெல்ப் எடுத்துக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓகேவா? அப்ப 600 சீரீஸ்ல 600, 610, 620 3 பேர்கிட்ட இருந்து ஹெல்ப் எடுத்துப்பாரு.
யார்கிட்ட இருந்து ஃபர்ஸ்ட் ஹெல்ப் எடுப்பார் அப்படின்னு கேட்டீங்கன்னா காம்பனன்ட் கிட்ட இருந்து எடுத்துப்பார். காம்பனன்ட். அப்ப இந்த காம்பனன்ட்ங்கிறது யாருன்னு ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதாவது இப்ப நீங்க ஹெச்டிஎஃப்சியோட டாப் பேங்கோட ஆடிட்டரா இருக்கீங்கன்னா, ஹெச்டிஎஃப்சிக்கு 4000 பிரான்ச் இருக்குன்னா இந்த ஒவ்வொரு பிரான்ச்சுக்கும் ஒவ்வொரு ஆடிட்டர் இருப்பாங்க. ஸோ பிரான்ச் இஸ் கால்ட் அஸ் காம்பனன்ட். சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா நீங்க வந்து ஒரு என்டையர் குரூப் ஆஃப் கம்பெனிஸ்க்கே நீங்க தான் ஆடிட்டர் அப்படின்னும் போது அங்க சப்சிடரிஸ், ஜாயிண்ட் வெஞ்சர்ஸ், அசோசியேட்ஸ்னு நிறைய இந்த பெரிய குரூப் கம்பெனி அக்வயர் பண்ண நிறைய கம்பெனிஸ் இருப்பாங்க. அந்த சப்சிடரிஸ் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் காம்பனன்ட் தான். அதுக்கப்புறம் ஜாயிண்ட் வெஞ்சர், அசோசியேட் கம்பெனிஸ், இவங்க எல்லாருக்குமே காமனா டெக்னிக்கலா ஒரு பேர் வச்சிருக்காங்க. அதுக்கு பேர் வந்து காம்பனன்ட் அப்படின்னு பேர். ஸோ இந்த காம்பனன்ட் எல்லாம் யார் வந்து ஆடிட் பண்றாங்களோ அந்த ஆடிட்டர்ஸ் இந்த பிரான்ச்க்கு அவங்க ரிப்போர்ட் கொடுத்துருவாங்க, இந்த சப்சிடரிக்கு அவங்க ரிப்போர்ட் கொடுத்துருவாங்க, இந்த ஜாயிண்ட் வெஞ்சருக்கு அவங்க ரிப்போர்ட்டை கொடுத்துருப்பாங்க, அசோசியேட் வெஞ்சருக்கு அவங்க ரிப்போர்ட் கொடுத்துருப்பாங்க. இப்ப நீங்க ஒரு நீங்க யாருன்னு கேட்டா நீங்க வந்து அந்த என்டையர் குரூப்புக்கே ஆடிட்டரா இருப்பீங்க, இல்ல அந்த என்டையர் கம்பெனிக்கு ஆடிட்டரா இருப்பீங்க. ஒன்னு 4000 பிரான்ச்சையும் உள்ளடக்குன ஒரு பெரிய கம்பெனியோட ஆடிட்டர், அப்படி இல்லைன்னா ஒரு 300 சப்சிடரியோடைய ஹோல்டிங் கம்பெனியா நீங்க ஒரு ஆடிட்டர். அப்போ ஹோல்டிங் கம்பெனி ஆடிட்டரா நீங்க இருக்கலாம், அப்படி இல்லைன்னா மெயினான ஆடிட்டரா இருப்பீங்க. ஸோ மெயினான ஆடிட்டர் போது உங்களுக்கு என்ன பேர் அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரின்சிபல் ஆடிட்டர் அப்படின்னு உங்களுக்கு பேர். ஓகேவா? இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க பாருங்க. ஒரே நிமிஷம் நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஸோ தட் உங்களுக்கும் அது ஒரு மைண்ட்ல அப்படி பதியும் அழகா. இட் இஸ் ஆல் அபவுட் யூ அட் த எண்ட் ஆஃப் த டே. நான் சொல்லி கொடுத்துட்டு அட் த எண்ட் ஆஃப் த டே உங்களுக்கு என்ன தோணணும்னா அப்பா ஈஸியா இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி தெரியும். ஸோ எஸ்ஏ 600 நம்ம படிக்கிறோம். எஸ்ஏ 600 யூசிங் த ஒர்க் ஆஃப் அனதர் ஆடிட்டர். அந்த அனதர் ஆடிட்டர்ல யார் அந்த அதர் ஆடிட்டர் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவர் தான் வந்து இந்த காம்பனன்ட்டோட ஆடிட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப மெயின் ஆடிட்டருக்கு பேர் என்னன்னு கேட்டா அவர் பிரின்சிபல் ஆடிட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மற்றவங்களாம் காம்பனன்ட் ஆடிட்டர். ஸோ பிரின்சிபல் ஆடிட்டர் வந்து அந்த அதர் ஆடிட்டரோட ஒர்க்கை யூஸ் பண்ணும் போது இந்த ஸ்டாண்டர்டை யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? இப்போ இந்த பிரின்சிபல் ஆடிட்டர் அப்படிங்கிறது வந்து சுரேஷ்னு வச்சுக்கோங்களேன். இந்த சுரேஷ் வந்து காம்பனன்ட் ஆடிட்டர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. இவங்களை காம்பனன்ட் ஆடிட்டர்னு சொல்லுங்க, அப்படி இல்லைன்னா அதர் ஆடிட்டர். பிரின்சிபல் ஆடிட்டர் அல்லாத மற்ற ஆடிட்டர்ஸ் எல்லாருமே அதர் ஆடிட்டர்ஸ் தான். ஸோ இந்த அதர் ஆடிட்டர்ஸ்னுடைய ஹெல்ப்பை இவங்க கேட்டு வாங்கிக்க போறாங்க, அவ்வளவுதான். ஓகேவா? இப்ப இந்த எல்லா அதர் ஆடிட்டர்ஸுமே கண்டிப்பா இவங்க எல்லாருமே 99% இவங்க அதர் காம்பனன்ட் ஆடிட்டர்ஸ் எல்லாருமே கண்டிப்பா சார்ட் அக்கௌண்டன்டா தான் இருக்க போறாங்க. அதனால நீங்களும் ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், அவங்களும் ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட். அவங்களுக்கு அந்த பிரான்ச் ஒப்படைச்சிருக்காங்க, அவங்க ரிப்போர்ட் கொடுத்துட்டாங்க. உங்களுக்கு ஆன் த ஹோல் பிரின்சிபல் ஆடிட்டரா நீங்க அப்பாயிண்ட் ஆயிருக்கீங்க. ஓகேவா? அதுதானே தவிர மற்றபடி நீங்க 2 பேருமே சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் தான். விச் மீன்ஸ் தட் அவரோட வேலையில சந்தேகப்படுறதோ அவரோட வேலை போய் நீங்க ஒரு தடவை வாங்கி செக் பண்றதெல்லாம் கூடாது. ஓகேவா? மேபி அவர் எப்படி ஒர்க் பண்ணிருக்காரு, அவரோட ஒர்க்கிங் பேட்டர்ன் என்ன, ஸ்டைல் என்ன அப்படின்ற மாதிரி அவரோட ஒர்க்கை பத்தி நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாமே தவிர நீ ஒர்க் பண்ணல எனக்கு நம்பிக்கை இல்லை, நீ கொண்டு வா நான் திருப்பி செக் பண்றேன் அப்படின்னு சொல்லி அவரோட ஆடிட் ஒர்க்கிங் பேப்பர்லாம் வாங்கி நீங்க செக் பண்ற வேலையெல்லாம் வச்சுக்க கூடாது. ஸோ ஒரு பிரின்சிபல் ஆடிட்டர்னா ப்ரோ கோட் தான் இது. நானும் ஒரு ஆடிட்டர், நீயும் ஒரு ஆடிட்டர், நானும் சார்ட் அக்கௌண்டன்ட், நீயும் சார்ட் அக்கௌண்டன்ட். நான் வந்து பிரின்சிபல் ஆடிட்டர், நீ வந்து காம்பனன்ட் ஆடிட்டர், அவ்வளவுதானே தவிர காம்பனன்ட் ஆடிட்டராகவே இருந்தாலும் நீயும் ஒரு ஆடிட்டர் தான் அப்படிங்கிறதுனால உன்னோட ஒர்க்கை நான் வந்து ரிலை பண்ணணும். ஓகேவா? ஆனா ரிலை பண்றதுக்கு முன்னாடி நான் என்ன செய்யலாம்னா நீங்க என்னென்ன மெத்தட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி ஆடிட் பண்ணிருக்கீங்க, உங்களோட ஆடிட் பிளான், அப்படி இல்லைன்னா நீங்க அடிக்குவேட்டா ஆடிட் பண்ணிருக்கீங்களா, அந்த மாதிரி நான் கொஞ்சம் செக் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா ரிலையன்ஸ் பிளேஸ் பண்ணலாமே தவிர ஓகே நான் ரிலை பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு நான் டிசைட் பண்றதுக்கு ஐ கேன் யூஸ் சம் டூல்ஸ் அண்ட் டெக்னிக்ஸே தவிர மற்றபடி அந்த ஆடிட்டர் வேலை பார்த்ததை நான் மறுபடியும் ரெவ்யூ பண்ணுவேன், நீ வேலை பார்த்தல நீ அந்த பேப்பர்லாம் கொண்டு வா நான் ஒரு ரெவ்யூ பண்ணாதான் நான் நம்புவேன்னு நீங்க சொல்லக்கூடாது. இதுதான் இதுல நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான விஷயம். இது எஸ்ஏ 600க்கு. அடுத்தது எஸ்ஏ 610 யூசிங் த ஒர்க் ஆஃப் எஸ்ஏ 610 நம்ம பார்த்தோம் இல்லையா, யூசிங் த ஒர்க் ஆஃப் இன்டர்னல் ஆடிட்டர். எனக்கு இந்த ஸ்டாண்டர்டுமே ரொம்ப 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 பிடிச்ச ஸ்டாண்டர்ட். ஏன்னா இந்த இடத்துல அவங்க வந்து மெயின் ஆடிட்டரோட பேர் என்னன்னு சொல்லிடுவாங்கன்னா எக்ஸ்டர்னல் ஆடிட்டர்னு சொல்லிடுவாங்க. இங்க பிரின்சிபல் ஆடிட்டர்னே சொல்ல மாட்டாங்க. இப்போ நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க ரிலையன்ஸ் கம்பெனியோட ஆடிட்டர் அப்படின்னா இந்த இடத்துல யூ வில் பி கால்ட் அஸ் எக்ஸ்டர்னல் ஆடிட்டர். இதே ரிலையன்ஸ் கம்பெனியோட ஆடிட்டர் சுரேஷை மற்ற காம்பனன்ட் ஆடிட்டரோட கம்பேர் பண்ணும்போது பிரின்சிபல் ஆடிட்டர் விசஸ் அதர் ஆடிட்டர் சொல்லுவாங்க. இதே சுரேஷை இன்டர்னல் ஆடிட்டர் அவர் டிபெண்ட் பண்ணும்போது எக்ஸ்டர்னல் ஆடிட்டர் விசஸ் இன்டர்னல் ஆடிட்டர்னு சொல்லுவாரு. அதுக்காகவே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரே ஆடிட்டரை எக்ஸ்டர்னல் ஆடிட்டர்னு அவங்க சொல்றாங்கன்னா அப்போ ஆட்டோமேட்டிக்கா அவங்க எதை பத்தி பேசுறாங்க, இன்டர்னல் ஆடிட்டர் விசஸ் எக்ஸ்டர்னல் ஆடிட்டர் பத்தி பேசுறாங்கன்னு அர்த்தம். இப்ப அதே ஆடிட்டரை எக்ஸ்டர்னல் ஆடிட்டர்னு சொல்லாம
அவரை பிரின்சிபல் ஆடிட்டர்னு சொல்லிட்டாங்கன்னா அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒரு கன்சாலிடேஷன் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட், கன்சாலிடேட்டட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை பத்தி பேசுறாங்க. அந்த இடத்துல இந்த சுரேஷ் அப்படிங்கிற ஒரு பிரின்சிபல் ஆடிட்டர் who has to rely on so many other component auditors or subsidiary auditors அவங்கள்ட்ட ரிலை பண்ண போறாங்க அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ இன்டர்னல் ஆடிட்டர்ல எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு 3 விஷயத்த நான் இன்னைக்கு சொல்றேன். மற்றபடி ரொம்ப இன்டெப்தா அப்புறமா நம்ம பார்க்கலாம். ஓகேவா? தட் இஸ் நாளைக்கு கிளாஸ்ல பார்க்கலாம். ஸோ பிகாஸ் டைம் இஸ் ரன்னிங் அவுட் அப்படிங்கிறதுனால internal auditor. Who is internal auditor? Internal auditor may be a chartered accountant, may not be a chartered accountant. அவர் சிஏவா இருக்கலாம், இல்ல சிஏ இல்லாம கூட இருக்கலாம். இன்னொன்னு, இந்த இன்டர்னல் ஆடிட்டர் அப்படிங்கிறவரு கம்பெனிலேயே ஒரு எம்ப்ளாயியா கூட இருக்கலாம், இல்ல கம்பெனில அந்த மாதிரிலாம் எம்ப்ளாயி இல்லைன்னா வெளியில இருந்து கூட அவங்க ஹையர் பண்ணிருக்கலாம். ஸோ அவர் எக்ஸ்டர்னல் பர்சனாகவும் இருக்கலாம், இன்டர்னல் பர்சனாகவும் இருக்கலாம். எக்ஸ்டர்னல் இந்த சென்ஸ் அவர் வந்து கம்பெனிக்கு முற்றிலும் ஒரு ஸ்ட்ரேஞ்சரா, இந்த இடத்துல நான் எக்ஸ்டர்னல் யூஸ் பண்ணி உங்களுக்கு குழம்பிட போகுது, அதனால ஸ்ட்ரேஞ்சர் யூஸ் பண்றேன். கம்பெனிக்கு முற்றிலும் சம்பந்தமே இல்லாத ஒரு ஸ்ட்ரேஞ்சர் கூட அவங்க ஹையர் பண்ணலாம், இல்ல ஆல்ரெடி அவங்க பேரோல இருக்கக்கூடிய ஒரு எம்ப்ளாயியவே கூட அவங்க வந்து இன்டர்னல் ஆடிட்டரா அப்பாயிண்ட் பண்ணலாம். இன்னொன்னு, இன்டர்னல் ஆடிட்டர் அப்படின்னா கொஞ்சமாவது அவங்களுக்கு இண்டிபெண்டன்ஸ் இருக்கணும். பட் சில இடத்துல இண்டிபெண்டன்ஸ் போதுமான அளவுக்கு இல்லாம இருக்கிற சூழ்நிலை கூட இருக்கத்தான் செய்யுது. அந்த மாதிரி இன்டர்னல் ஆடிட்டருக்கு பெரிய அளவுல அங்க இண்டிபெண்டன்ஸ் இல்லைன்னும் போது எப்படி ஒரு எக்ஸ்டர்னல் ஆடிட்டர் ஒரு இன்டர்னல் ஆடிட்டரோட ஒர்க்கை நம்ப முடியும்? அது ஒரு பிரச்சனை. இன்னொன்னு, ஒரு எக்ஸ்டர்னல் ஆடிட்டர் உள்ள வரும்போது ஸ்கோப் ஆஃப் ஆடிட் அப்படிங்கிறது SC 200 உங்களுக்கு டிஃபைன் பண்ணிடுது. SC 200 சொல்லுது உங்களுக்கு, இங்க பாருங்க, எக்ஸ்டர்னல் ஆடிட்டர் நீ வந்து உள்ள ஆடிட் பண்ண வரனா the scope of audit, the nature of audit, the objectives of the independent auditor, அது என்னங்கிறது SC 200 உங்களுக்கு தெளிவா சொல்லிடுது. ஆனா இன்டர்னல் ஆடிட் அப்படிங்கிறதுனுடைய ஸ்கோப்பை யாரும் பெரிய அளவு டிஃபைன் பண்ணன்றதுனால ஒரு இன்டர்னல் ஆடிட்டர் எந்தெந்த ஏரியாவை ஆடிட் பண்ணணுங்கிறதே யாரு சொல்றாங்கன்னா மேனேஜ்மெண்ட் தான் சொல்றாங்க. ஸோ மேனேஜ்மெண்ட் இந்த வாட்டி வந்து நீ பர்ச்சேஸ்லாம் பார்க்க வேணாம், விட்டுறது, அப்புறம் பார்த்துக்கலாம், நீ முதல்ல போய் ப்ரொடக்ஷன் ஃப்ளோரை பாரு, நமக்கு அதுதான் முக்கியம்னு சொன்னாங்கன்னா இன்டர்னல் ஆடிட்டர் ப்ரொடக்ஷன் ஃப்ளோர் மட்டும் தான் பார்ப்பாரு, பர்ச்சேஸை பார்க்க மாட்டாரு. ஏன்னா இன்டர்னல் ஆடிட் அப்படிங்கிறதே மேனேஜ்மெண்ட் சுய பரிசோதனை செஞ்சுக்கிற ஒரு விஷயம், செல்ஃப் ரிவ்யூ பண்ணிக்கிற ஒரு விஷயம். எந்தெந்த ஏரியாவை ரெவ்யூ பண்ணணும், எந்தெந்த ஏரியாவை ரெவ்யூ பண்ண வேண்டாம் அப்படின்றத அவங்களே டிசைட் பண்றதுனால ஒரு இன்டர்னல் ஆடிட்டரோட ஸ்கோப்பை டிஃபைன் பண்றதே மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறதுனால சப்போஸ் அவங்க வந்து இன்டர்னல் ஆடிட்டர் பர்ச்சேஸ் அவங்க வந்து பார்க்காம கூட விடுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. பட் அந்த மாதிரி ஒரு எக்ஸ்டர்னல் ஆடிட்டர் பர்ச்சேஸ் அப்படியே விட முடியுமான்னு கேட்டா விட முடியாது. சோ ஒரு இன்டர்னல் ஆடிட்டருடைய ஒர்க்கு எந்த அளவுக்கு, ஒர்க்கோட கவரேஜ் எந்த அளவுக்கு இருக்குன்றது முதல்ல ஒரு எக்ஸ்டர்னல் ஆடிட்டருக்கு தெரியணும். அந்த ஒர்க்கு கவரேஜ் எக்ஸ்டர்னல் ஆடிட்டரோட வேலைப்பாட்டுக்கு யூஸ் ஆகுமான்னு தெரியணும். அதுக்கப்புறமா அந்த இன்டர்னல் ஆடிட்டருக்கு கொஞ்சமாவது முதல்ல திறமை இருக்கா, டேலண்ட், கேப்பபிலிட்டி, அந்த அளவுக்கு வந்து எக்ஸ்போஷர், எக்ஸ்பீரியன்ஸ், எக்ஸ்பர்டீஸ் இருக்கான்னு எனக்கு தெரியணும். அதுக்கப்புறம் அவர் எப்படி வேலை பார்த்திருக்காரு, அவர் டேலண்டடாவே இருந்தாலும் அவர் இண்டிபெண்டா வேலை பார்த்திருக்காரா இல்லையான்னு எனக்கு தெரியணும். இதெல்லாம் தெரிஞ்சாதான் இன்டர்னல் ஆடிட்டர் ஆடிட் பண்ணி கண்டுபிடிச்சிருக்கிற ஆடிட் ஃபைண்டிங்ஸை நான் எக்ஸ்டர்னல் ஆடிட்டர் வந்து அந்த ஆடிட் ஃபைண்டிங்ஸை அவரோட வேலைக்காக யூஸ் பண்ணிக்க முடியும். இவ்வளோ விஷயங்கள் இருக்கு எக்ஸ்டர்னல் ஆடிட்டர் விசஸ் இன்டர்னல் ஆடிட்டர் அப்படின்னு சொல்றதுல. அதனால இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. அடுத்தது SC 620 where we talk about the auditor using the work of another person, using the work of auditor's expert ன்னு சொல்லுவோம். using the work of auditor's expert. இந்த இடத்துல who is an expert அப்படின்னு கேட்டா அக்கௌண்டிங் அண்ட் ஆடிட்டிங்ல ஒரு ஆடிட்டர் தான் எக்ஸ்பர்ட். அதுவே உங்களுக்கு தெரியல, நீங்க வெளில போய் கேட்குறீங்கன்னா நீங்க ஆடிட்டராகவே இருக்காதீங்க. ஓகேவா? ஸோ அக்கௌண்டிங் அண்ட் ஆடிட்டிங் ரிலேட்டடா ஹூ இஸ் எக்ஸ்பர்ட், நீங்க தான் எக்ஸ்பர்ட். அப்ப நீங்க வெளியிலேருந்து கூட்டிட்டு வர எக்ஸ்பர்ட் யாராக இருக்கணும்னா அவர் ஒரு டாக்டராக இருக்கலாம், தட் இஸ் மெடிசன் படிச்சவங்களா இருக்கலாம், ஒரு லாயரா இருக்கலாம். அதாவது அக்கௌண்ட்ஸ் அண்ட் ஆடிட்டை தவிர வேற ஏதாவது ஒரு ப்ரொஃபஷனை சேர்ந்தவங்க தான் அந்த இடத்துக்கு எக்ஸ்பர்ட்டாக வர வேண்டும். அப்படின்னும் போது அந்த எக்ஸ்பர்ட் ஒரு விஷயத்த, உங்களுக்கு தெரியாத விஷயத்த கேட்கறதுக்காக அந்த எக்ஸ்பர்ட்டை கூட்டிட்டு வரீங்கன்னா அந்த எக்ஸ்பர்ட்டை நம்பலாமா வேணாமான்னு நீங்க எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? நம்பர் 1, அவரை பத்தி ஒரு ரிசர்ச் பண்ணுங்க. டாக்டர் பால் அவர் கூட்டிட்டு வந்து ஏதோ ஒரு ஆடிட்க்கு ஹெல்ப் கேட்கறேன்னா அவரை பத்தி நான் ரிசர்ச் பண்ணணும். அவர் என்ன படிச்சிருக்காரு, அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, அவரோட கிரெடிபிலிட்டி என்ன, அவர் என்ன மெத்தட்ஸ் யூஸ் பண்றாரு, அந்த மெத்தட் கரெக்டா இல்லையா, செகண்ட் ஒப்பீனியன் கேட்டு ஏதோ ஒன்று ரிசர்ச் பண்ணி அவரை பத்தி நான் முதல்ல நிறைய தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, அவர் கொடுக்குற ஒப்பீனியன், அவர் ஒரு விஷயத்த எனக்கு சொல்வார்ல, இதான் கரெக்ட், இப்படி பண்ணுங்க, இதான் கரெக்டா இருக்கு, தப்பா இருக்குன்னு, அதை வந்து என்னால வந்து என்ன பண்ணும்போது கிராஸ் வெரிஃபை பண்ண முடியாது. ஏன்னா நான் வந்து அவருக்கு மேல நான் ஒன்றும் அப்பாட்டேக்கர் கிடையாது. அவரோட டொமைன்ல அவர் மெடிசன்ல அவர் ஒரு கட் டாக்டர் அப்படின்னா அந்த கட்டு ரிலேட்டடா அவர் ஏதோ ஒரு விஷயத்த சொல்றாருன்னா அவர் சொல்றதுதான் நான் வந்து பிரைமரியா எடுத்துக்கணுமே தவிர எனக்கு அதுல கிராஸ் வெரிஃபை பண்ற அளவுக்கு எனக்கு தெரியாதுங்கிறதுனால
சப்ஜெக்ட் என்னால கிராஸ் வெரிஃபை பண்ண முடியாது, ஆனா அந்த ஆளை வந்து என்னால கிராஸ் வெரிஃபை பண்ண முடியும்ல. இவர் ஜெனுவன் பர்சனா, இவர் நிஜமாவே டாக்டர் தானா, இவர் நிஜமா டாக்டர் படிச்சிருக்காரா, எத்தனை வருஷம் எங்க ஒர்க் பண்ணிருக்காரு, இவரோட ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, இவர் ஆல்ரெடி இந்த மாதிரி எத்தனை இடத்துக்கு வந்து எக்ஸ்பர்ட்டா போயிருக்காரு, இவர் சொன்ன விஷயங்கள் எத்தனை வாட்டி கரெக்டா இருக்கு, எத்தனை வாட்டி தப்பா இருக்கு, இதை அவரை பத்தி தான் என்னால கிராஸ் வெரிஃபை பண்ணி தெரிஞ்சுக்க முடியுமே தவிர அவருடைய வேலைப்பாட்டை என்னால தெரிஞ்சுக்க முடியாது. அப்படிங்கறதுனால நான் வந்து இப்ப யாரை ஃபோக்கஸ் பண்ணுவேன்னா, ஹார்வி ஸ்பெக்டர் வந்து சூட்ஸ்னு ஒரு நாடகம் ஒன்று இருக்கும், தட் இஸ் சூட்ஸ் இங்கிலீஷ்ல ஒரு சீரீஸ் இருக்கும். அதுல ஹார்வி ஸ்பெக்டர்னு வந்து ஆக்சுவலி ஒரு கேரக்டர் இருக்கும். ரொம்ப 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 பயங்கரமா வந்து க்ரஷ் ஆயிடுவோம் நம்ம அந்த கேரக்டர் பார்த்தா, ஹார்வி ஸ்பெக்டர் கேரக்டர். ஸோ அந்த ஃபார் போத் ஃபீமேல் அண்ட் மேல் ஆடியன்ஸ் ஹார்வி ஸ்பெக்டரோட கேரக்டர் பார்த்தா அவ்வளோ பிடிக்கும். ஸோ ஹார்வி ஸ்பெக்டர் வந்து அதில் சொல்லுவாங்க, பிளே த மேன் டோன்ட் பிளே த கேம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒய் ஷுட் ஐ பிளே த மேன் அண்ட் நாட் த கேம்? நீ வந்து எதிராளியை பாரு, எதிராளி எப்படிப்பட்டவன், அவன் சரியான கோபக்காரன், அவன் கோபத்தை தூண்டிவிட ஈஸியா கேம் முடிஞ்சிடும். எதிராளி ரொம்ப நிதானமானவனா, அவன்கிட்ட எப்படி ட்ரிகர் பண்ணணும்னு யோசி. பிளே த மேன் யூ கேன் வின் த கேம் இன்ஸ்டெட் ஆஃப் பிளேயிங் த கேம். ஏன்னா நீ கேம் பிளே பண்ணும்போது கூட தோத்து போக வாய்ப்பு இருக்கு, ஆனா வென் யூ பிளே த மேன் தெர் இஸ் நோ டவுட் யூ வில் வின் அப்படின்னு சொல்வார். அந்த மாதிரி எக்ஸ்பர்ட்டை கூட்டிட்டு வரும்போது எக்ஸ்பர்ட் ஒரு விஷயத்த சொல்றாங்கன்னா அந்த விஷயம் கரெக்டா தப்பான்னு புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப நமக்கு டைம் எடுக்கும். சம்டைம்ஸ் நம்ம அதை புரிஞ்சுக்க முடியாம கூட போகும். பட் வென் யூ அண்டர்ஸ்டாண்ட் ஹூ யூ ஆர் டீலிங் வித், ஹூ இஸ் தட் எக்ஸ்பர்ட், what is his credibility, what is his academic background, what is his experience, expertise, talent, whether he is independent in அவர் ரொம்ப இண்டிபெண்டா அந்த ஒப்பீனியன் உங்களுக்கு கொடுக்குறாரா, இதெல்லாம் அந்த மனுஷனை பத்தி அந்த when you play the man no you can do your audit in a very better way. அதுதான் SA 620ல அவங்க பேசியிருப்பாங்க. ஸோ SA 600 சீரீஸ் நம்ம முடிச்சிட்டோமா? என்ன இந்த SA 600 which talks about using the work of another auditor, SA 610 which talks about the using the work of the internal auditor. So இங்க நம்ம என்ன சொல்லுவோம், பிரின்சிபல் ஆடிட்டர் அண்ட் அதர் ஆடிட்டர் சொல்லுவோம். இங்க என்ன சொல்லுவோம், நம்ம எக்ஸ்டர்னல் ஆடிட்டர் இன்டர்னல் ஆடிட்டர் அப்படி சொல்லுவோம். SA 620ல என்னது, ஆடிட்டர் விசஸ் எக்ஸ்பர்ட் அப்படி சொல்லுவோம். இதுக்கப்புறம் நமக்கு இருக்கிறது மூணு விஷயம் தான், 3 ஸ்டாண்டர்ட் தான். கடகடன்னு ஒரு பார்த்துலாமா, எல்லாம் 2 மினிட்ஸ்ல பார்த்துடலாம், ஒரு அவுட்லைன் தானே. ஸோ SA 540 வேர் இட் டாக்ஸ் அபவுட் மோர் அபவுட் எஸ்டிமேட்ஸ். எஸ்டிமேட்ஸ் நிறைய இருக்கிறதுனால அந்த எஸ்டிமேட்ஸ் அந்த கம்பெனி எப்படி எஸ்டிமேட் பண்ணியிருக்காங்க, அதுக்கு என்ன மெத்தட் யூஸ் பண்ணியிருக்காங்க, அதனுடைய பேசிக் அசம்ஷன்ஸ் எதை அசியூம் பண்ணி இந்த எஸ்டிமேட் வந்திருக்காங்க, அந்த அசம்ஷன்ஸ் எல்லாத்தையும் நம்ம உட்காந்து ஆடிட் பண்ணி எல்லாம் ஓகேவான்னு பார்த்தாதான் நம்மளால அந்த எஸ்டிமேட்ஸ் கரெக்டா இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இட்ஸ் ஆல் அபவுட் ஆடிட்டிங் தி எஸ்டிமேட்ஸ். அண்ட் when it comes to fair value accounting estimates I'll talk to you when we go about the SA 540 ஃபுல்லா போகும்போது நம்ம பார்க்கலாம். இப்போதைக்கு இது போதும். நெக்ஸ்ட் வந்து we'll talk about SA 520. நான் சொன்ன மாதிரி அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜர்ஸ். அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜர்ஸ்ன்றது நிறைய அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜர்ஸ் இருக்கு. அந்த அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜர்ஸ் எல்லாத்தையுமே, ஃபார் எக்ஸாம்பிள் ரேஷியோ அனாலிசிஸ் இஸ் அன் அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜர். மார்க்கெட்ல இருக்கக்கூடிய பெஞ்ச் மார்க் ப்ராஃபிட் ஃபார் த ஐடி செக்டரையும் நீங்க ஆடிட் பண்ற கிளைண்ட்டுக்கும் எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்குன்னு பார்க்கறது ஒரு அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜர் தான். ஓகேவா? லாஸ்ட் இயர் பெர்ஃபார்மன்ஸ் வெர்சஸ் இந்த இயர் பெர்ஃபார்மன்ஸ் கம்பேர் பண்றது அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜர் தான். மார்க்கெட் சிச்சுவேஷனையும் இந்த பர்டிகுலர் கம்பெனி சிச்சுவேஷனையும் கம்பேர் பண்றது அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜர் தான். ஸோ யூ ஹேவ் லாட் ஆஃப் அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜர்ஸ். ஸோ இந்த அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜரை ஸ்டார்ட் ஆஃப் த ஆடிட்ல யூஸ் பண்ணலாம், ஃபைனலைசேஷன் ஆஃப் த ரிப்போர்ட் டைம்ல யூஸ் பண்ணலாம், எங்க வேணா யூஸ் பண்ணிக்கலாம். எப்படி யூஸ் பண்ண போறோம், என்னென்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்ண போறோம்ன்றது தான் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. இன்னொன்று அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜர் என்னன்றது எக்ஸ்பிளைன் பண்ணி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜர்ஸ் SA 520ல எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. And that is why SA 520 is very special. And finally we come to SA 450 where they talk about, இதை பத்தி 450 பத்தி உங்களுக்கு வந்து நான் ரொம்ப எலாபரேட்டாவே சொல்லியிருக்கேன். என்னன்னா SA 450 பொறுத்த வரைக்கும் once you enter into the audit premises, அங்க போய் நீங்க ஒரு 12 தப்ப கண்டுபிடிக்கிறீங்க, மிஸ்டேட்மெண்ட்ஸ் கண்டுபிடிக்கிறீங்கன்னா உடனே நான் வந்து பேட் ரிப்போர்ட் கொடுக்கணுமான்னு கேட்டா நீங்க கொடுக்க வேண்டாம். அந்த 12ஐயும் கொண்டு போய் மேனேஜ்மெண்ட் கிட்ட கொடுத்து இங்க பாருங்க இந்த மாதிரி நான் மிஸ்டேட்மெண்ட்ஸ் கண்டுபிடிச்சிருக்கேன், இதெல்லாம் கரெக்ஷன் பண்ணிக்கோங்கன்னு சொல்லுங்க. அவங்க கரெக்ஷன் பண்ணிட்டாங்கன்னா அழகு போல அங்க போயிட்டு குட் ஒப்பீனியன், கிளீன் ரிப்போர்ட், அன்மாடிஃபைட் ஒப்பீனியன் கொடுத்துட்டு வந்துருங்க. சப்போஸ் நீங்க எடுத்து கொடுக்குற அந்த மிஸ்டேட்மெண்ட்ஸ் ஒரு 20 இருக்கு, அதை எடுத்து கொடுக்குறீங்க, அவங்க அதுல ஒரு 4 மட்டும் தான் கரெக்ட் பண்றாங்க, மத்த எதுவுமே கரெக்ட் பண்ணாம விட்டுட்டாங்க அப்படின்னா அதுக்கு பேர் என்னது, கரெக்டட் மிஸ்டேட்மெண்ட்ஸ், அன்கரெக்டட் மிஸ்டேட்மெண்ட்ஸ். சி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க ஒரு ஆடிட்டை பண்ணும்போது உள்ள நிறைய மிஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கும். அதுல நீங்க கண்டுபிடிக்கிறதுக்கு பேர் ஐடென்டிஃபைட் மிஸ்டேட்மெண்ட்ஸ். நீங்க கண்டுபிடிக்காமே விட்டுறீங்க உள்ள, ஐயோ அது என்னமே தெரியலையே, நம்மளால கண்டுபிடிக்க முடியும், உள்ள நிறைய மிஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குமா, இருக்கும். அது அன்ஐடென்டிஃபைட் மிஸ்டேட்மெண்ட்ஸ், அது நம்மளால கண்டுபிடிக்க முடியல. பட் நீங்க கண்டுபிடிச்சிருக்க மிஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குல்ல, ஐடென்டிஃபைட் மிஸ்டேட்மெண்ட்ஸ், அதை வந்து கரெக்டட் மிஸ்டேட்மெண்ட்ஸ், அதாவது அவங்க கரெக்ஷன் பண்ணிட்டாங்கன்னா இட் இஸ் கால்ட் அஸ் கரெக்டட் மிஸ்டேட்மெண்ட். அவங்க கரெக்ஷனே பண்ண மாட்டேங்கிறாங்க, ஏன் கரெக்ஷன் பண்ண மாட்டாங்க, ஏன்னா அதெல்லாம் கரெக்ஷன் பண்ணா அவங்க ப்ராஃபிட் கம்மியாயிடும், உடனே அவங்களுக்கு ஷேர்
பிரைஸ் கம்மியாயிடும்ன்றதுனால அவங்க அதான் கரெக்ஷனே பண்ணல. அப்ப கொடுத்திருக்கிற 20 மிஸ்டேட்மெண்ட்ஸ்ல 10 கரெக்ஷன் பண்ணிட்டாங்க, 10 கரெக்ஷன் பண்ணலப்பா. எந்த 10 கரெக்ஷன் பண்ணிருப்பாங்க? அவங்களுக்கு ஃபேவரபிளா இதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் கரெக்ஷன் பண்ணிருப்பாங்க. அவங்களுக்கு எதெல்லாம் ஃபேவரபிளா இல்லையோ அதெல்லாம் கரெக்ஷன் பண்ணிருக்க மாட்டாங்க. இப்படி இருக்கும்போது அவங்க எதெல்லாம் கரெக்ட் பண்ணலையோ அதுக்கு பேர் வந்து அன்கரெக்டட் மிஸ்டேட்மெண்ட்ஸ். அந்த அன்கரெக்டட் மிஸ்டேட்மெண்ட்ஸ் நான் எடுத்து கையில வச்சுக்கிட்டு இதனுடைய ஃபைனல் எஃபெக்ட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸோட எப்படி இம்ப்ளிகேட் ஆகும், எப்படி எஃபெக்ட் ஆகும் நான் உட்காந்து யோசிக்கணும். யோசிக்கும் போது இந்த அன்கரெக்டட் மிஸ்டேட்மெண்ட்ஸோட எஃபெக்ட் ரொம்ப மெட்டீரியலா இருக்கும்னு தோணுச்சுன்னா ஐ வில் கோ ஃபார் மாடிஃபைட் ஒப்பீனியன் ஆர் பேட் ஒப்பீனியன். இல்ல இந்த 10 மிஸ்டேட்மெண்ட்ஸ் இம்பார்ட்டன்ட் தான், பட் தென் அவ்வளோ பெரிய மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட்ஸ் இல்லைன்னா அப்ப நான் என்ன பண்ணிடுவேன், இல்லைன்னா வந்து நான் அன்மாடிஃபைட் ஒப்பீனியன் கொடுத்துருவேன். இல்ல இது 10மே பெரிய மேட்டர் தான், ஐயோ இந்த 10 அவங்க கரெக்ஷன் பண்ணனா அவ்வளவுதான், ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை நம்பி முடிவெடுக்கிறவன் தலையில துண்டை போட்டு போக வேண்டியதான் அப்படிங்கிற மாதிரி இஃப் யூ ஃபீல் தட் த அக்ரிகேட் இம்ப்ளிகேஷன் ஆஃப் தீஸ் 10 uncorrected misstatements is very huge material உங்களுக்கு ஃபீல் ஆச்சுன்னா நீங்க அப்ப என்ன பண்ணணும், you have to go and give them the bad opinion or it is also called as modified report. ஓகேவா? with this I'm completing today's session. இந்த செஷன் உங்களுக்கு பயங்கர யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நான் நம்புறேன். இன்னைக்கு நீங்க போயிட்டு அழகா உட்காந்து ஃபுல்லா ஹோம்ஒர்க் பண்றீங்க. நான் எழுதி போட்டிருக்க நோட்ஸ் எல்லாம் நீங்க எழுதிட்டு ஃபைனலைஸ் பண்ணி ஒரு நோட்ஸ் கொடுக்குறீங்க. இந்த 6 ஸ்டாண்டர்ட்ஸ் ஆன் ஆடிட்டிங்கும் கரெக்டா நேமோட கரெக்டா ஞாபகம் வச்சுக்கிட்டு ஒரு தடவை நீங்க ரீட் பண்ணிட்டு வரீங்க. ஓகேவா? அட்லீஸ்ட் ஒரு 3 ஸ்டாண்டர்டையாவது ரீட் பண்ணுங்க. 600, 610, 620 ரீட் பண்ணுங்க. இட் வில் கிவ் யூ a huge benefit. ஓகேவா? எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல. பிகாஸ் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து இந்த 6 ஸ்டாண்டர்டை பேஸ் பண்ணி ஏதாவது அப்ளிகேஷன் ஓரியன்டட் கொஸ்டின்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? அதனால இட்ஸ் பெட்டர் தட் யூ டேக் யுவர் ஓன் எஃபர்ட். இன்னைக்கு சாயங்காலம் உட்காந்து ஒரு 3 ஸ்டாண்டர்ட்ஸ் ஆடிட்டிங் அது சும்மா ஒரு தடவை படிச்சு புரியுது புரியலன்றது செகண்டரி, பட் டெஃபினட்டா படிச்சு பாருங்க. ஸோ டுமாரோ ஐ வில் மீட் யூ ஆல். நம்ம நாளைக்கு உட்காந்து மிச்சத்தை நம்ம பார்த்துடலாம். ஓகேவா?